பேச்சே கேட்கறதுக்கு தகுதி இல்லாத நீ, இவ்வளோ விசேஷமாக நீ பணம் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் என்கிட்ட கற்றுக்கிறதுக்கு துணிச்சல் இல்லாத நீ எப்படி அன்பானவனா மாறுவ? பேசுறது தமாஸ், கேள்வி கேட்கலான்றதுனால கேட்டுரு. ஆனால் என்கிட்ட அப்படி இல்லை, இது ஒரு சந்தர்ப்பம். அதனால் நான் என்ன பண்ண முடியும்? என் அன்பு உனக்கு உணர்த்த முடியும். இது ஒரு சந்தர்ப்பம். கேள்வி உங்கள்கிட்டருந்து வந்திருக்கலாம், அது யாருக்கான சூழ்நிலை? புரியுதா? சூழ்நிலை கிரியேட் பண்ணுறது தான் உட்கார வச்சுக்கிற உன்னை. உன் மண்ணிலேருந்து எந்த கேள்வி வந்தாலும் யாருக்கானது? எனக்கானது. வர்றோம் நீ எனக்கு, என்னை கேள்வி கேட்குற அத்தனை பேரும் வரும். ஏன்னா என்னால் கேட்க முடியாத கேள்வி நீ கேளுன்ற. நான் என்னை பார்த்து எனக்கு தோணும், எனக்கு சாதகமாக தானே எப்பவுமே தோணும் சமயத்தில். அப்போ பாதகமான கேள்வி எங்கேருந்து வரணும்? வெளியே தான் வரட்டோன்ற. நான் அப்போ தான் நான் என்ன ஆக முடியும்? இன்னும் வளர முடியும். எல்லா கேள்வியும் சந்திக்கிற ஒரு மனுஷன் எப்படி இருக்கலாம்? தெளிவின் உச்சம் நானுன்ற. நான் திமிரு நீயே சொல்லி, ஆமாம் தெளிவின் உச்சம் நான். விருப்பம் வந்து பயமாகுது, ஆடு மாடெல்லாம் சாப்பிடுது, எனக்கு பயமாகுது, சாப்பிடாத, தப்பு கிடையாது. ஆனால் சரின்னு சொல்லாத, அது சரி கிடையாது. அது ஒன்றும் அது வந்து நியாயமும் கிடையாது. அது ஊன் விருப்பம். பொண்ணு புணராமல் இருக்கிற வச்சுங்கிற தப்பு கிடையாது. வேலை சரியாக செய்யலைன்னா என்ன பண்ண முடியும்? என்னால் தேவைப்படல. தேவை வந்து உன்னால் சும்மாலாம் வச்சிட முடியாது. அதுவே ஊற்றிடும். அதுவே டேப் என்ன பண்ணா ஓவர் ஃப்ளோ ஆகி டேம் கட்டி வச்சுருந்தா கூட தண்ணி மழை அதிகமாக பெஞ்சா என்ன தான் ஆகும்? எப்பேற்பட்ட டேமுக்கும் வழிகிறதுக்கான ஒரு இடம் வச்சுக்கிறான். இல்லைன்னா அப்படியே பெய்கிற மழையை நிறுத்துறதுக்கு ஆள் இங்கே யாரும் கிடையாது. சுற்றுற பூமி குலுங்கும். பார்த்தோம் இப்போ மியான்மாரில், தாய்லாந்தில் ஸ்விம்மிங் பூல்லேருந்து தண்ணி எகிரி ஊதிக்குது. அதனால் நீங்கள் என்ன செய்ய முடியாது. அதனால் கடவுள் அன்பானவன் உன்னை எங்கே அமுக்கணுமோ அங்கே என்ன பண்ணுவான்? அப்படியோ புள்ளி வச்சு உன்னை என்ன பண்ணுமோ பண்ணுவான். இங்கே யாருக்கிட்ட ஏமாற்ற முடியாது.